தமிழ் சினிமா வந்து கதைகளுக்கான நாயகர்கள் இருந்தாங்க. ஒரு இடையில நாயகா கதைகள் மாறிடுச்சு. திரும்ப வந்து கதைகளுக்கான நாயகர்கள் தேடி வந்திருக்கு மாதிரி பல படங்கள் உங்க படங்கள் அடுத்தது இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் தானே சார். கதை நாயகன் அதுக்கப்புறம் இன்னும் அவங்க கூட ரொம்ப பக்கத்துல ஆக்டர்கள் பாக்குறாங்க, க்ளோஸா பாக்குறாங்க, ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ரொம்ப கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அதனால கதை நாயகனுக்கானது எப்பவுமே அது வெற்றிதான் சார். தமிழ் யதார்த்தமான படங்கள் தான் நம்ம கேரளா மூவிஸ் சொல்றோம். ஆனா தமிழ் சினிமா இப்போ அதுக்கான ட்ரெண்டிங் வந்துகிட்டே இருக்கு. யதார்த்தமான வாழ்விற்கான படங்கள் நல்ல விஷயம் சார். அது வரவேற்பாங்க சார். இது நீங்க இன்னைக்கு பெரிய நாயகம் இதே கதைகளை தேர்ந்தெடுப்பாங்களா சார்? கண்டிப்பா சார். கதை சரியான அன்றவர் எல்லாமே பண்ணுவாங்க சார். கதைக்கள் தான் சார் முக்கியம். அதே நேரத்தில் பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு பார்க்குறப்ப சில விஷயங்கள் சில சூழல்ல சில கதைகளை பண்ண முடியாத சூழலா இருக்குங்க சார். அங்கே அவங்களுக்குன்னு ஒரு படத்துக்கான பட்ஜெட், அவங்க ஸ்கேல் பெருசு அப்படி இருக்கிறப்ப சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியாது சார். ஆமா, அதுக்குன்னு ஒரு இது தேவைப்படுதுங்க சார். ஆமா, பசங்க ஆடியன்ஸுக்கு எல்லா விதமும் படம் கொடுக்கணும். ஒரு விதத்துல கொடுக்க முடியாது. குட்டி பசங்களுக்கான குட்டி பசங்க பெரிய ஆள் வரைக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரியான சில படங்கள் தேவைப்படுது. அப்ப அதுக்கான பெரிய ஹீரோக்கள் அவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. இப்போ குடும்பங்கள் அதிகமா நீங்க எடுக்கிறீங்க. நிறைய படங்கள் வரும்போது நீங்க 2K குடும்பத்தை இன்னைக்கு உங்க படங்கள்ல வெற்றிக்கான அதான குடும்ப கதைகள் அதிகமா எதிர்பார்க்கணும். ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா இன்னைக்கு பாருங்க, இந்த குட்டி பசங்க அவ்வளவு பேர் வராங்களே சார். நல்ல விஷயம் தானே. எல்லாத்துக்கும் எமோஷனல் தான் சார். ஏபிசின்னு கிடையாதுங்க சார். எமோஷனல் குடும்ப உறவுக்கு எல்லாம் ஒண்ணு தான். மனுஷன் தானே சார். கண்டிப்பா எமோஷனல் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சார். 2020 தமிழகத்துக்கு சினிமால வந்து அதாவது ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு. அதுல வந்து 3 முக்கிய படங்கள் அது உங்க படமும் ஒரு முக்கிய படமா சொல்றாங்க. எப்படி பாத்தீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்குங்க சார். முக்கியமான படங்கள்ல என்னோட படங்களும் இருக்கும்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். வெற்றி படங்கள் தந்துட்டு இருக்கீங்க. இப்ப நல்லா இருக்குங்க சார். நம்மளுடைய இது வந்து சினிமாவுக்கான வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு சார். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. இப்படி வர்றப்ப தேட்டர் மாலாளிக கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கன்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். இதை நோக்கி போமா சார். வந்தது தானே சார். இதை பார்த்து போயிட்டே இருக்கணும் சார். ஆனா ஒரு காலத்துல வந்து பெரிய நடிகர்கள் குடும்ப படத்துல நடிச்சால நல்லா ரெஸ்பான்ஸ் யாருமே பண்ணது கிடையாது. கமர்ஷியலா பண்றாங்க. இல்ல சப்பல இல்ல சார். இந்த பெரிய பெரிய மாசு உச்சத்துல இருக்கவங்க எல்லாமே பண்றது இல்லையா? கண்டிப்பா எல்லா படமும் நிறைய வந்திருக்கு சார். எல்லாமே கொடுத்துட்டு தான் சார். நீங்க ரஜினி சார்ல இருந்து, நீங்க விஜய் சார்ல இருந்து, அஜித் சார்ல இருந்து எல்லா குடும்ப படம் வந்துட்டு தானே சார். வருஷத்துக்கு ஒரு படம் பெரிய ஒரு உச்சத்துல இருக்கவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.